உண்மையாகவே ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா அதுதானே, எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை ஒன்று முடித்த உடனே அந்த ஃபஸ்ட்டு 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேரில் நான் ஒருத்தருக்கேன், எங்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து தான் அந்த படம் வரும். நான் 6 மாதத்துக்கு முன்னால் என்ன ஸ்கிரிப்ட் படித்தனோ அதுதான் வந்து திரையில் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேணாமல் வேறு யாராவது நல்ல போட்டுங்க, நீங்கள் வாங்க சார் நான் சொல்லிக்கெடுத்து விடுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹேவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று, ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அழகான பாதையை போட்டு வச்சிருவான், நீங்கள் அப்படியே போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்கள் போங்கன்னுவான். இல்லைனா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சிருவான், தாண்டி போங்க சார், தாண்டி போங்க அப்படின்வான். என்னடா எப்பறம் நான் தாண்டி போகிறது, இது 9 அடி இருக்குவான், நீங்கள் பண்ணலாம் போங்க, தாண்டலாம் போங்கன்னுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா படத்தில் நடிக்கிற கேமராமேன்ல இருந்து இதுலேருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னராக அவர் இருக்கார். அவன் படுற கோபம் போய், சத்தம் போய், எல்லாம் போய், எல்லாரும் ஒரு பெப்பில் இருக்கலான்னு தான் அப்படியே தட்டி போட விடுவான். ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இது வரைக்கும் இதே தான் நான் தானு கிட்ட கூட சொன்னேன், இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்தில் இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸ் நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு, இன்னொரு படம் எனக்கு வேணாம். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியா இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா, இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேலை அந்த கிளைமேக்ஸ்ல மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இங்கிருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா வேற யாரையும் ஓகே, அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னு நினச்சேன். 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கஸ் மாதிரி என்ன செய்தும் இங்கிருந்து கேமராவோட இவன் அங்க தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்கி வரும், சுத்தி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்க போற நீங்க காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமாவில் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான். அவன் ட்ரெயினில் எடுக்கும்போது ட்ரெயினில் வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமரா எல்லாம் வேணான்னு ஃபௌசியா அவனும் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமாக உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்ணுறதுக்கு, பல இது வருது. இந்த படத்தில் ஏன் உனக்கு தனியாக சொல்கிறேன்னா, உன்னை பற்றி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ வில் பிகம் கிரேட்டர்.
மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யோகி சேதுவோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சாரு. இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடி மிஷ்கின் சொன்னான், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா. நான் ஃப்ரேம்ல பார்த்தேன், அதே மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் அவுட் ஆஃப் த ஒரு குருசோவ படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. என் லைஃப்ல 3 பேர் சொல்லுவேன். இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம் நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னைய வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும்போது தான் என்கிட்ட இருக்க பொய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், and another person is basically a genius, a great actor. Thank you. டாக்கிங் அபவுட் மியூசிக் என்னன்னா பாதி அன்பார்லிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணி சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல தானு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் நம்ம ஊரில் வந்து தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் தானும் வாழணும், அடுத்தவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போகிறோம். முதல்ல இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு 12 ஷீட் போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய சுவர் இல்லை, இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில் சுவர் இல்லை. அவர் என்ன சொல்வார், ஃபில்ம் மேக்கர்ஸ்கிட்ட, நீ வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது, நீ சின்னதாக சித்திரம் வர, நான் பெருசாக சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்பாரு. எப்படின்னா அந்த மூன்லேருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டவுனோட போஸ்டரும் தெரியும். யூ வாண்ட்ஸ் கோ ஸ்கை ஹை, அதான் அவர் பிளேன் விட்டாரு. ஒரு படத்துல சவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்ல ஓட்டிட்டார் சார். கபாலி தானே சார்? கபாலி தான், கபாலி ஃப்ளைட்ல ஓட்டிட்டார். அதான் சொல்றேன், பிளேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியோட பேசணும். இப்போ நல்ல ஃப்ரெண்ட் வந்து சாட் ஜிபிடி தான். பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன், இந்த படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரொமோஷன் ஏதாவது கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியாக ஒரு தமிழ் படம் வந்துச்சு, அது கபாலியை பற்றி பேசிருந்துச்சு. கிவ் அப்ளாஸ். நான் இப்படி நாசரை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நான் ஒண்டி தான். அது வந்து கமீலா டாவர்ச்சிலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் தான் பேர் வச்சேன் கமீலாவுக்கு. இவருடைய என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இட போடாதீங்க. இஸ் தி ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப் நாசர். அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து, நான் இன்ஸ்டியூட் ஃபிலிம் எடுத்தேன், அது நாசர் தான் ஹீரோ. கவிதை பாட நேர்மலை நாசர் தான் ஹீரோ. மாதங்களை எடுத்த நாசர் தான் ஹீரோ. ஜனார்னு ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலேயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதுலேயும் நாசர் பின்னாடி இருக்காப்புல, எனக்கே தெரியாமல். அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு, he has never lost his innocence. செங்கல்பட்டுலேருந்து வருவார், இவருடைய எவ்ரி டே இஸ் லேர்னிங் பிகாஸ் he has never lost his innocence. விஜய் சேதுபதிக்கிட்டையும் அதே தான் இருக்கு. அவர் வந்து இவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் அவர் மறக்கவே இல்லை. he still feels that he is working on a daily basis. உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம். உங்களுடைய லோயர், அதாவது இது சொல்வார், நம்ம 3 முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்பொழுது கமல்ஹாசன் அவர்களுடைய ஆஃபீஸில் எடுத்தது, கேமரா கீழே வச்சிருந்தாரு, ரஜினி படியிலேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட்டு, ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டு ரிவர்ஸில் மேலே போனார். எப்படி திருப்பி பண்ணுனாரு. இல்லை சார் தமாஷ் பண்ணு, அதுதான் ஷாட்டுன்னாரு. இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹாவ் டு ப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னார். மிஷ்கின் இந்த படத்தில் கூப்பிட்டாரு, நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக பண்ணேன். அன்றைக்கி தான் கணேஷ் வெங்கட்ராமன் பார்த்தேன். மிஷ்கின் கூப்பிட்றாரு, ஏதோ கோச்சிக்கு போகிறாரு. ஸோ நம்ம நேராக போய் மரியாதையோ வானான்னு சொன்ன பார்த்தா, he told me the story, it was so fascinating. It's a beautiful rehash of அகாத்தா கிறிஸ்டி அப்டேட்டட் வெர்ஷன் வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் சிட்னி லூமியை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு தமா தோன்றோ இல்லை இங்கிரிட் பர்மன் நடிக்கிறாங்க. 2 சீனி ஷி வின்ஸ் அன் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. சின்ன ரோலாக இருந்தாலும் யூ கேன் கெட் அன் ஆஸ்கர். கணேஷ் வெங்கட்ராமன் சொன்னாப்புல படத்துக்கு எடுத்தாப்புலன்னு நானும் பார்த்தேன். ஃபௌசியாங்களும் எங்கே இருக்காங்க எல்லாம் கேமரா ஆனோன்னு அடியே பார்த்தா சீட்டு கடியில் எங்கே உட்காந்துருக்காங்க 2 பேரும். இத்தனைக்கும் அந்த டைமென்ஷன் ஆஃப் தி ட்ரெயின் வந்து எக்ஸாக்ட் லைக் தி ஒரிஜினல் ட்ரெயின். மிஷ்கின்காக வந்து இல்லை ஃபௌசியாக்காக பெருசெல்லாம் பண்ணல, சாரி, ஐ மீன் ஷூட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக சொல்கிறேன். அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக மெட்டிகுலஸாக எவ்ரி ஷாட். இன்சைட் தி டாய்லெட் ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு, க்ளோஸ்ட்ரோஃபோபிக்கா, அமேசிங் ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு நீங்கள் பார்த்து ஆப்போசிட்டாக
அப்படியே அவுட்ஸில் ஓப்பன் ஸ்கைல எடுத்துக்காரு, அது ஈக்குவலி குட்டாக இருக்கு. குரோசோவா பார்த்தாருன்னா யூ பி வெரி ஹாப்பி தட் யாஸ் எ டிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் லைக் யூ. இட்ஸ் ஸோ, அந்த ப்ரோஸ் இஸ் ஸோ மச் லைக் அ போய்ட்ரி, ஃபுல் பியூர் சினிமா அது. எனக்கு வந்து முதல்ல இவர் மேக்கப் போட்டார் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு, உட்காந்து திட்டா போட்டார். அப்புறம் தொடைப்பார் நினச்சா, இல்லை திட்டா போடுறது தான் மேக்கப்பு. சரி, அப்புறம் பார்த்தாரு, இந்த கால் இப்படி மடிச்சாரு, அந்த கால் இழுத்து விட்டாரு. ஷூவில் ஒரு கால் லேஸ் போட்டார், இன்னொரு கால் அப்படியே திருப்பி விட்டாரு. அப்புறம் மூஞ்செல்லாம் கழுப்பி விட்டாரு, தலையெல்லாம் அப்படியே குழப்பி விட்டாரு. நான் ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு பேண்ட்டாவது கீழே போட்டுக்கணுமா இல்லை அதையும் மேலே போட்டுக்கணுமா, அந்த அளவுக்கு மாற்றி விட்டாருங்க. இட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங் ஆன் ஸ்க்ரீன் டு லுக் அட் மீ. ஐ கேன் ஸ்பீக் அவர்ஸ் டுகெதர் அபவுட் யூ. அண்ட் விஜய் சேதுபதி இஸ் அ நேச்சுரல் ஆக்டர். கிஷோர் குமார் பேசுகிற வாய்ஸ்களே நடிப்பது போல ஷார்ட் கேமராமேன் விஜய் சேதுபதி வந்து இன்னும் ஒரு ஆளுமை இருக்கு. இஸ் அ வெரி presence in cinema is so beautifully cinematic. And விஜயின் பேர் வந்தாலே they are all very successful. நான் பார்த்துருக்கேன், ஜெயலலிதாலேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து. And அந்த humbleness will keep him go higher and higher. And very happy to have worked with you in this film. And மியூசிக் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு லிசன். இன்னி வரைக்கும் 6 மாசமா அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன். அடிக்டிவாக இருக்குது அந்த கண்ணன் வீடியோ. ரீ ரெக்கார்டிங் அதை விட பிரமாதமாக இருக்குது. ஆடியோ வரையிலேருந்து RR வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக். யூ ஹாவ் டு லிசன் டு இட். ரொம்ப பிரமாதமாக. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் மிஷ்கின் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் வித் மை கிளாஸ்மேட் நாசர் ஆஃப்டர் லாங் டைம். Thank you, sir. Thank you so much.